மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று சொல்லி இருக்கின்றன. தேர்தல் முடிந்தவுடன் வாக்குப்பதிவு பண்ணிட்டு வெளியில வர்றாங்க பாருங்க, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு கருத்து கேட்பாங்க. அதுக்கு பேர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் முடிவுகள் என்று சொல்வார்கள். நீங்க ஒப்பீனியன் போல் அப்படின்னா வாக்குப்பதிவுக்கு முன்பாக நீங்க ஒரு வாக்குப்பதிவு நடப்பதற்கு இத்தனை மணி நேரத்துக்கு முன்பு வரைக்கும் நீங்க அதை வெளியிடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு விதிமுறை வச்சிருக்குது. நீங்க அப்ப சொல்லலாம் தமிழ்நாட்டுல யார் ஆட்சி அமைப்பா, யாருக்கு எத்தனை விழுக்காடு இடங்கள் கிடைக்கும், சதவீத அடிப்படையிலோ இடங்கள் அடிப்படையிலோ கணிப்பதன் பெயர் ஒப்பீனியன் போல். தேர்தல் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே எக்ஸிட் போல். இப்ப இந்த எக்ஸிட் போல் முடிவுகள், ஏற்கனவே ஒப்பீனியன் போல் முடிவுகள் என்ன சொல்லியது, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அப்படிங்கிறத சொன்னாங்க. எக்ஸிட் போல் முடிவுகள் வேறு விதமாக இருக்கும் அப்படி இப்படின்னு பல பேர் உருட்டிய நிலையில நேற்று வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் முடிவுகளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பெருவாரியான எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்லி இருக்கின்றன. 2 நிறுவனங்கள் அஇஅதிமுகவிற்கு ஓரளவிற்கு திமுகவை விட கூடுதல் இடங்கள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும், ஒரே ஒரு நிறுவனம் தாவேக ஆட்சியை பிடிக்கும் என்றும் சொல்லி இருக்கிறது. சோ எந்தெந்த நிறுவனங்கள் அவை, இது எப்படி சாத்தியமாயிற்று, இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படியே பிரதிபலிக்குமா தேர்தல் முடிவுகளில், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா எனில் எத்தனை இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றும் போன்றவற்றை மிக துல்லியமாக விரிவாக இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இப்ப கருத்து கணிப்புகளின் அடிப்படையில சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற ஒரு நிறுவனம், அது 145 இடங்களிலிருந்து 160 இடங்கள் வரை திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டப்பேரவை தொகுதிகள். இதுல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா 118 இடங்கள் இருக்கணும். சபாநாயகர் சேர்த்தீங்கன்னா 119 இடங்கள் ஒரு கட்சிக்கு துல்லியமாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் ரொம்ப என்ன சொல்றது, எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு 119 இடங்கள் தேவை. ரைட்டா? நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும்னா 120 ஞாபகம் வச்சுக்கோங்க. 120 இடங்கள் இருந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா, ஓகே பிரச்சனை இல்லாப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்களேன். அப்ப 120 உங்க புரிதலுக்காக சொல்றேன், நினைவுபடுத்துறதுக்கு. அப்ப 120 இடங்கள் தேவை அப்படின்னா கூட்டணியாக 145 இடங்களுக்கு மேல் 160 இடங்கள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற நிறுவனம் சொல்லியிருக்கிறது. பீப்புள்ஸ் பல்ஸ் என்ற நிறுவனம் 125 இடங்களுக்கு மேல் 145 இடங்கள் வரையும், மேட்ரிஸ் நிறுவனம் 122 இடங்களுக்கு மேல் 132 இடங்கள் வரையும், பிமார்க் என்ற நிறுவனம் 145 இடங்கள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப பீப்புள்ஸ் இன்சைட் என்ற நிறுவனம் 140 இடங்கள் வரை வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அக்னி என்ற நிறுவனம் 169 இடங்கள் வரை திமுக கூட்டணி வெல்லும் என்று சொல்லியிருக்கிறது. ஜேவிசி நிறுவனம் மட்டும், ஜேவிசி நடத்திய நிறுவனம், அது 75 முதல் 90 இடங்கள் திமுக கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணி கூடுதல் இடங்களை பெறும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். CNN நியூஸ் 18 103 முதல் 113 இடங்கள் வரை திமுக கூட்டணிக்கும், 114 இடங்களுக்கு மேல் அதிமுக கூட்டணி வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 2 நிறுவனங்கள் அதிமுகவிற்கு திமுகவை விட கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக்சிஸ் மை இந்தியா என்ற நிறுவனம் மட்டும் 120 இடங்கள் வரை, 98 இடங்களுக்கு மேல் 120 இடங்கள், அதான் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த இடத்தை தொடர அளவுக்கு தாவேகாவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதிமுகவுக்கு 22 இடங்களிலிருந்து 32 இடங்களும், திமுகவிற்கு 92 இடங்களிலிருந்து 110 இடங்களும் கொடுத்திருக்கிறாங்க. ஆக இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு இதுமா சொல்லியிருக்கிறாங்க. பெருவாரியான நிறுவனங்கள் திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்றும், 2 நிறுவனங்கள் அஇஅதிமுக கூட்டணிக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்றும், ஒரே ஒரு நிறுவனம் தாவேகாவிற்கு கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இதுல தாவேகா இருக்குல்ல, அதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னங்க சொல்றீங்க, தாவேகாவுக்கு எப்படிங்க 120 இடம் கிடைக்கும்? அதுவும் அந்த ஒரு நிறுவனம் தான் சொல்லி இருக்குது. அப்ப அந்த நிறுவனம் எப்படி கணிக்கும், கரெக்டா கணிக்குமா? இதுக்கு முன்பாக அந்த நிறுவனம் எப்படி எல்லாம் கணிச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனம் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஐயா பிரதீப் குப்தா அவர்கள். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தேர்தல் கணிப்பு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி ஏங்கி தலையிலேயே அடிச்சுட்டு அழுதவர். டிவில லைவ்ல ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு அழுதவர். எப்ப? போன நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜக கூட்டணி 400 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பை சொல்லி அது நடக்காம போய் டிவி லைவ்ல அவரை உட்காந்து வச்சிருக்காங்க. ரிசல்ட் வருது, பாஜகவுக்கு தனி பெரும்பான்மையே கிடைக்கவில்லை.
ஐயா தலையில அடிச்சுட்டு அழுதாரு பிரதீப் குப்தா. அவரு தான் இப்ப என்ன சொல்றாரு, இதுக்கு முன்பாக இதே மாதிரிதான் சொன்னாரு. வேற சில தமிழ்நாட்டை பொறுத்தளவு அவர் சொன்ன எலெக்ஷன் பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 2016 தேர்தலில் ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய ப்ரெடிக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே கூட்டணி 89 முதல் 101 இடங்கள் வரையும், திமுக காங்கிரஸ் கூட்டணி 140 இடங்கள் வரையும் வெற்றி பெறும் என்று அவங்க கணிச்சாங்க. ஆனா 2016 தேர்தல்ல அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்ப தமிழ்நாட்டிலுமே இவங்க இதுக்கு முன்பாக 2016 தேர்தலை கணித்ததும் தப்பாதான் போச்சு. நேஷனல் லெவல்ல பாஜக சொன்னாங்க இல்லையா, அதுவும் தப்பாதான் போச்சு. ஆனா என்ன காமெடினா, பல கோடி ரூபாய் செலவழிச்சு இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்தி இவங்க இதெல்லாம் தப்பா கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப தெளிவாக பல யூடியூபுக்கு கொடுத்த பேட்டி இன்னமும் இருக்குது. என் பேஸ்புக்ல அதெல்லாம் எடுத்து அப்பப்ப போட்டிருக்கிறேன். அன்றைய கணித்த செந்தில்னு தெளிவா சொல்லியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி 2024 மீண்டும் மோடி பிரதமர் ஆவார். ஆனால் தனி பெரும்பான்மை கிடைக்காது. அரௌண்ட் 250 சீட்ஸ்ல நிற்பாரு. சந்திரபாபு அவர்களுடைய ஆதரவோடும் நிதிஷ் அவர்களுடைய ஆதரவோடும் தான் அவருடைய ஆட்சி அமையும் என்று நான் கொடுத்த பேட்டிகள் இன்னமும் இருக்கு. அதுதான் எலெக்ஷன் முடிவிலும் நடந்தது. நான் பலமுறை சொல்றதான், இது போல நம்ம நிறைய விஷயத்த சரியா கணிச்சிருக்கிறோம். அது நடந்திருக்குது. ஆனா இவர் என்ன சொன்னாரு, 400 சீட் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு அது நடக்கலன்னு தலையில அடிச்சுட்டு அழுதாரு. இப்ப நான் தெளிவாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், மிக உறுதியாக நம்புகிறேன், உறுதியாக விரும்புகிறேன். விருப்பம் மட்டுமல்ல, யதார்த்தமும் அதுதான். திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதுல மாற்றுக்கருத்தே வேண்டாம். சரியா? யாருக்கும் வேண்டாம். தேர்தல் நாள் அன்று நீங்க அதை பாப்பீங்க. அப்ப தாவேகா கூட்டணியை பற்றி நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர அதேதான். குறை மதிப்பீடும் செய்யல, மிக மதிப்பீடு செய்வதற்கும் தரவுகள் இல்ல. அவங்க ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெறக்கூடும் அப்படின்னு. தாவேகா பெறக்கூடிய வாக்குகளால் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்னா, அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதா நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி வரக்கூடிய கணிப்பாக இருக்கிறது. சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க தேர்தல் மே 4ஆம் தேதி முடிவு வரப்போது, யார் ஆட்சி அமைச்சாலும் நம்ம அதை பார்க்க போறோம், எல்லாரும் பார்க்க போறோம், அதை எடுக்கட்டும். ஆனா இந்த வாக்கு பதிவு நடந்ததிலிருந்து நேற்று வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல தாவேகாவினர் நடந்து கொண்ட விதம், அவங்க பேசிய பேச்சு இருக்குல்ல, சோசியல் மீடியால குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல அவர்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் நாங்கள் தாவேகாவிற்கு தான் வாக்கு செலுத்தினோம் என்பது போன்று அந்த ட்ரெஸ் கோடோட வர்றது, சொல்றது, ஆங்காங்கே ஒரு ஒப்பீனியன கருத்தை உருவாக்குவது, இதை வைத்து கிட்டத்தட்ட விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்ற மனநிலைக்கு போயிட்டு ஒவ்வொருவரையும் அவர்கள் பேசிய பேச்சு சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒருவேளை நடக்க போறது இல்ல, ஒருவேளை தாவேகா ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு, இவங்க என்ன ஆட்டம் ஆடுவாங்க அப்போ? இல்லையா? அப்போ முதல் தேர்தல் நீங்க கணிசமான வாக்க பெற்றீங்கனாலே அது உங்களுக்கு வெற்றி தான். அங்கிருந்து பயிற்சி எடுத்து வாங்க, தப்பு இல்ல. நான் அதான் சொன்னேன், பேரறிஞர் அண்ணாவை நீங்க உதாரணம் காட்டினீங்க. 67 அண்ணா 65 கட்சி ஆரம்பிச்சுட்டு 67 ஆட்சியை பிடிக்கல. அப்படியா பிடிச்சாரு? இல்லையா? அப்ப அண்ணா கட்சி ஆரம்பித்தது எப்ப, அவர் ஆட்சியை பிடித்தது எப்ப? கணக்கிடுங்க. கிட்டத்தட்ட தேர்தல் அரசியலில் மட்டும் 20 ஆண்டு கால உழைப்பு இல்லையா? அதற்கு முன்பே அவர் என்ன செஞ்சாரு? திராவிட இயக்கத்தோடு, திராவிடர் கழகத்தோடு, பெரியாரோடு பயணித்தார். அதெல்லாம் ஏன் கணக்கில் எடுத்துல? முதல் தேர்தலில் 15 இடங்கள், அடுத்தது 50 இடங்கள், அதற்கு அடுத்த தேர்தலில் தான் அவர் என்ன செய்யறாரு? ஆட்சியை பிடிக்கிறார். இல்லையா? அப்ப மக்களோடு நின்றார், மக்களோடு சண்டை செஞ்சார். வெறும் திரை கவர்ச்சியை நம்பி அண்ணா வரவில்லை. நீங்க வெறும் இன்ஸ்டாகிராமையும் உங்களுடைய திரை கவர்ச்சியையும் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று நினைத்ததும், கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக சிலர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்கள் வந்த உடனேயே நீங்கள் ஆடுற ஆட்டம் இருக்குல்ல, ஜனநாயகத்திற்கு எதிரானது, விரோதமானது. இது ஒரு பக்கம். சரி, எப்படி சார் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னு உறுதியா நம்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைமல்டேனியஸா வந்த 2 செய்தியை நீங்க தயவு செய்து கவனிக்கணும். ஒன்று, 3 செய்தி நேற்று முன்தினம் வந்து கொண்டிருக்கக்கூடிய 3 செய்திகளை தயவு செய்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் எண்ணி பாருங்க. நேற்று டெல்லியில மின்துறை பகிர்மான நிறுவனங்களின் ஆய்வு கூட்டம் நடக்குது. அந்த ஆய்வு கூட்டத்துல மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் VK சிங் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் சொல்றாரு, இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் குறைந்த அளவு மின் தடை உள்ள மாநிலம். தமிழ்நாட்டின் மின்சார நம்பகத்தன்மை வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடக்கூடியது.
வளர்ந்த நாடுகளுக்கு சமமானது சொல்றது செந்தில்வேல் அல்ல, பாஜக அமைச்சர். அப்போ இந்த 5 ஆண்டுகள்ல அதை கட்டி எழுப்பி நிறுத்தி இருக்கிறது திமுக அரசு. சுகாதாரத்துறையை பற்றிய வந்த செய்தி, இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளை நாடி சென்று அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாடுதான் முதலிடம், 43 விழுக்காடு. கேரளா 30 விழுக்காடு, கர்நாடகா 29 விழுக்காடு, தெலுங்கானா 29 விழுக்காடு, ஆந்திரா 26 விழுக்காடு, குஜராத் 25 விழுக்காடு, மகாராஷ்டிரா 18 விழுக்காடு, தமிழ்நாடு 43 விழுக்காடு. சொல்றது செந்தில்வேல் அல்ல, ஒன்றிய அரசின் ரிப்போர்ட். அப்ப அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனை எப்படி இருக்குது, அப்படி இருந்தா போவானா அப்படிலாம் பலரும் கேட்கிறாங்கல்ல, 43 விழுக்காடு. அப்ப சுகாதாரத்துறை சிறப்பாக இருக்கிறது, மின்துறை சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 2026 2027 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை 1,00,000 கடந்து மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது. 1,12,711 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அரசு பள்ளிகளை இந்த கல்வி ஆண்டில் நாடி வந்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக 1ஆம் வகுப்பில் 97,700 மாணவர்கள் சேர்ந்துள்ளார். மற்றவங்க 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு கொண்டு சேர்த்திருப்பாங்க. அப்ப அரசு பள்ளி தரம் இல்ல, தரம் இல்ல, தரம் இல்ல. அரசு பள்ளிகளின் தரத்தை மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனவே அரசு பள்ளியை நோக்கி அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைத்து வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏன் சரி, இது எல்லாம் சரியா இருக்கிறதுனால அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்துறையினுடைய வளர்ச்சியில அதனுடைய தாக்கம் என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 11.19 விழுக்காட்டுடன் முதல் இடத்தில் இருந்த இரட்டை இலக்க வளர்ச்சியோடு முதல் இடத்தில் இருந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 2வது நிதியாண்டிலும் தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியோடு இந்தியாவில் முதலிடம். இந்தியாவில இரட்டை இலக்க வளர்ச்சியில் தமிழ்நாடு மட்டும்தான் பொருளாதாரத்துல இருக்குது. 11.19 விழுக்காடு இருந்துச்சு. மீண்டும் அதே இரட்டை இலக்க வளர்ச்சியோடு 10.83 விழுக்காட்டை கொண்டு இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். தேசிய சராசரி இந்தியாவினுடைய ஆவரேஜ் என்ன தெரியுமா, வெறும் 7.4. இந்திய சராசரி பொருளாதார வளர்ச்சி 7.4, தமிழ்நாடு 10.83. அப்போ நீங்க 1000 சொல்லி ஏமாத்தலாம், 1000 பொய்களை சொல்லலாம் எதிர்கட்சிகள் அல்லது தாவேகா அல்லது திரு விஜய் அவர்கள். ஆனால் மக்கள், பெனிஃபிட் அடைந்தவர்கள் இந்த நன்மையை எண்ணி பார்க்கிறார்கள். அதனால் அவர்கள் திமுகவிற்கு வாக்களித்திருப்பார்கள். நிச்சயமாக திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்புறது மட்டும் இல்ல, எல்லா கணக்கையும் போட்டு பார்த்துட்டு இதை சொல்றேன். எல்லா கணக்கையும் நான் போட்டு பார்த்துட்டேன். நான் முதலிலிருந்தே சொல்லி வருகிறேன், பாதிப்பு பிரதானமாக திரு சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடும். நாம் தமிழருக்கு அதிமுக வாக்குகளை கொஞ்சம் பிரிக்கக்கூடும். ரைட்? அப்ப ஏன் இதுல இன்னொரு செய்தி இருக்கு, நீங்க நல்லா கவனிச்சு பாத்துங்க. திமுக அதிமுக தாவேகா என்று வந்து நின்னுச்சுன்னா, திமுக அதிமுக தாவேகா என்று வந்து நின்னுச்சுன்னா 4வது இடத்துக்கு நாம் தமிழர் தள்ளப்படும். அது எதை உணர்த்துகிறது? அது எதை உணர்த்துகிறது? பெரியாரை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக, பெரியாரை ஒப்புக்காகவாவது வேற வழி இல்லாம பெரியாரை திட்டவும் முடியாம, பெரியாரை நிராகரிக்கவும் முடியாம, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் வைத்திருக்கக்கூடிய அதிமுக பெரியாரை ஒப்புக்காவது ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக. பெரியாரை தவிர்த்தால் தமிழ்நாட்டில் நாம் அரசியல் செய்ய இயலாது என்ற புரிதலோடு பெரியாரை தன்னுடைய தலைவராக முன்னிறுத்திருக்கக்கூடிய பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டவர்களை நிராகரித்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்ற புரிதலோடு களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா. இப்ப இந்த 3 பேரும் முதல் 3 இடங்களுக்கு வந்துட்டாங்கன்னா, பெரியாரை புறந்தள்ளி பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரை தகப்பேன் என்று சொன்ன சீமானை பெரியார் மண் புறக்கணிக்க போகிறது என்பது தேர்தல் முடிவாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய பார்வை. அப்போ தாவேகா ஓட்டு போட்டவங்களாம் பெரியாரிய கொள்கையின் மீது ஈர்ப்பு கொண்டுதான் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிலாம் நான் சொல்ல விரும்புறேன். அதெல்லாம் அது திரை கவர்ச்சிங்கிறது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த திரை கவர்ச்சியும் கூட அதே விஜய்
பெரியாரை கடுமையாக விமர்சிப்பதற்கு, பெரியாரை புறக்கணிப்பதற்கு, பெரியாரை திட்டிவிட்டு அரசியல் செய்வதற்கு அஞ்சுகிறார் அல்லவா? அந்த அச்சம் தமிழ்நாட்டின் வெற்றி என்று சொல்கிறேன். சீமான் அந்த இடத்துல அவர் திசை மாறி சென்றிருக்கிறார். அதனுடைய முடிவுகளை தேர்தல் அவருக்கு உணர்த்தும் என்று நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வரத்து நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ இதுதான் தேர்தல் முடிவுகளாக இருக்கக்கூடும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு எனக்கு ஏன் சில நேரங்களில் நான் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு பேசுறதா நண்பர்கள் சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் அந்த கோபம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க நிதானமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கலைஞர் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாரு, ஒரு மாற்றம்னு ஒரு குரூப் வரும், அப்படியே அதை மாத்தி விட்டு அப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து போயிடுவாங்க. குமரி முனையில் வள்ளுவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கலைஞர் எல்லா முயற்சிகளையும் எடுத்து தொடங்குகிறார். எம்ஜிஆர் வர்றார், அப்படியே கிடப்பில போடப்படுகிறது. 14 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டுச்சு. அப்புறம் 89 திருப்பி கலைஞர் வர்றாரு, திருப்பி பணிகளை தொடங்குகிறார், ஆட்சியை கலைச்சிடுறாங்க. 91 திருப்பி ஜெயலலிதா. நீங்க கலைஞர் அதை கொண்டு வருவதற்கு போராட வேண்டியது இருந்துச்சு. மெட்ரோவை கலைஞர் கொண்டு வருவாரு, ஜெயலலிதாமா இல்ல மோனோ ரயில்பாங்க. ஒரு அழகான தலைமைச் செயலகத்தை கட்டி எழுப்புவார், அதெல்லாம் கிடையாது, அந்த ஹாஸ்பிட்டலா மாத்தி விடுவாங்க. மதுரவாய் பறக்கும் சாலையை போடுவார், அந்த அம்மா அதை நிப்பாட்டி விட்டுருவாங்க. தொழில் நிறுவனங்களை, ஐடி நிறுவனங்களை, தொழிற்சாலைகளை எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அடுத்த 10 வருஷத்துல அவங்களுக்கு எதுவும் செய்யாம அவன் இங்கே தமிழ்நாட்டுல இருந்து ஓடிடுவான். திருப்பி கிராஃப் அப்படியே கீழே இறங்கிரும். நீங்க இங்கிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன், 10வது படியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை 2வது படியில போராடி கொண்டு போய் 2வது படியிலேயே முதல் படியிலேயே கொண்டு போய் திமுக வைக்கும்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அல்லது 2வது படியில கொண்டு போய் வைக்குதுன்னு வைங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாற்றம்னு கொண்டு வந்து யாரையாவது உட்காந்து வச்சிருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல டர்ன்னு கீழே எடுத்து 2வது இடத்துல இருக்க கொண்டு வந்து வைக்க விட்டுருவான். நம்ம ஏற்கனவே ஒரு 5ல இருந்திருப்போம். கலைஞரோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ அதை 2வது இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. 5ல இருந்து 2வது இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அதை இழுத்து 6, 7ல கொண்டு வந்து விட்டுருவான், 7க்கு கொண்டு வந்துருவான். இப்ப திருப்பி 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சி வரும். திருப்பி திமுக 7ல இருந்து எங்க கொண்டு போகணும்? ஆமா, இப்ப 7ல இருந்து அது போராடி ஒரு 3ல கொண்டு போய் வைக்கணும். வைங்க, வக்கனையா ஒரு கேள்வி கேட்பாங்க கொஞ்சம் பேர், என்ன தெரியுமா, 2ல் ஏற்கனவே இருந்துச்சு, இப்ப ஏன் 3க்கு வந்துச்சு அப்படிம்பாங்க. எப்பா அது 2ல இருந்துச்சுப்பா, 2ல கொண்டு போய் வச்சது யாரு, அதை 7க்கு கொண்டு வந்தது யாரு? இது போன்ற கேள்விகளை யாரும் கேட்கறதே இல்லை. அப்ப அந்த ஆட்சாமை கோபம் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா ஒரு 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 ப்ராசஸ் நடந்து ஒரு தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகின்ற பொழுது கூடுதலாக ஒரு 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருந்திருக்கும். அதை RSSஓ பார்ப்பனியமோ செய்ய விட்டதே இல்லை. ஏதேனும் ஒரு சதியை செய்வாங்க. இந்த முறையும் அது போன்ற ஒரு சதி நடந்து மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஒருவேளை தவறி போனால் தமிழ்நாடு பல படிகள் பின்னோக்கி போயிடும். அந்த பதட்டம், அந்த பயம். அப்ப நடந்த திட்டங்கள் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒண்ணு இல்ல, அந்த மதுரவாய் பறக்கும் சாலை எடுத்தீங்கன்னா சென்னையில திருப்பி திமுக ஆட்சிக்கு இப்ப பணிகள் வேகம் எடுத்து நடக்க தொடங்கியிருக்கு. இப்ப பிளான் எல்லாம் மாத்தி, ஏன்னா அதுக்குள்ள சிட்டி வேறையா இருக்குது. இப்ப திருப்பி கூவம் ஆட்சியின் வழியாக பாலங்களை போட்டு உள்ளுக்குள்ள எடுத்து வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அது நிச்சயமா பணிகள் முடிக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கே வந்துடும் இல்லையா? அப்போ இல்லைன்னா நான் உறுதியா சொல்றேன், வேற இருந்தாலும் அது அப்படியே கடப்படப்படுவாங்க. அந்த பதட்டம், அந்த பயம். எனவே அதுதான் இப்பவும் உறுதியா சொல்றேன், மீண்டும் திமுக ஆட்சி நிச்சயமாக வர வேண்டும் என்பதில் நான்லாம் உறுதியா நின்று சண்டை போட்டதற்கு காரணம் அதுதான். நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு மீண்டும் வருவது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. தவேகா தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு நான் சொல்றேன், முதல் முறையாக ஒருத்தர் களத்தில் வந்திருக்கிறார். அவருடைய திரைப்பிரபலத்தை மட்டுமே நம்பி அவர் களத்தில் வந்ததுதான் அவர் மீது எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனம். நான் அடிக்கடி சொல்றதான், என்ன பாஜகவுக்கு எனக்கு என்ன வாய்க்காப்பு தகராறா? ஐடியாலஜிக்கல் வார்த்தை. விஜய்க்கு எனக்கு என்ன சொத்து தகராறா? வாய்க்காப்பு தகராறா? ஒண்ணும் கிடையாது. ஒரு திரைப்பிரபலம் அப்படிங்கிறத வச்சு மட்டுமே, தன்னுடைய திரைத்துறை பிரபலத்தை மட்டுமே வைத்து வந்து இவ்வளவு பெரிய இயக்கத்தை, எவ்வளவு பெரிய இயக்கத்தை, ஹிந்தி எதிர்ப்பில் சண்டையிட்ட இயக்கம், அதற்காக பல மாதங்கள் சிறையில் இருந்த தலைவர்கள் இல்லையா? கலைஞரா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு வலிகள், அவ்வளவு வேதனைகள், இதை எல்லாத்தையும் சந்தித்தவர்களை பார்த்து எந்த வலி எந்த வேதனையும் சந்திக்காத நீங்க, நான் அவ்வளவு வலியை தாங்கிட்டு வந்து நிக்கிறேன், அவ்வளவு வலியை தாங்கிட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு
நீங்க என்ன எனக்கு புரியல, மிசால அடி வாங்குறீங்களா ஜெயில? கலைஞர் மாதிரி 80 வயதுக்கு மேல உங்களை வந்து ஜெயலலிதா பழி வாங்குறதுக்காக கைது பண்ணி இழுத்துட்டு போய் ஜெயில வந்து ஜெயில் வாசல் உட்காந்து வச்சிருந்தாங்க கலைஞரை. அந்த மாதிரி உங்களை இதா பண்ண நீங்க போய் ஜெயலலிதா மன்னிப்பு தானே கேட்டு வந்தீங்க? சண்டை போட்டு அப்படி கைதானீங்களா என்ன? இல்ல இல்ல. என்ன வழியை நீங்க தாங்கிட்டீங்க? கலைஞர் தாங்காத வழியா? ஸ்டாலின் தாங்காத வழியா? பெரியாரும் அண்ணாவும் தாங்காத வழியா? அப்படிலாம் இல்ல. அப்ப அவ்வளவு பெயினை தாண்டி ஒரு மாபெரும் இயக்கம், தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த ஒரு இயக்கம், வள்ளுவனுக்கு வானுகிற சிலை வைத்த ஒரு இயக்கம், ஹிந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க விடாமல் காத்து நின்று தமிழை காத்த இயக்கம், ராஜராஜ சோழனுக்கு சதய விழா எடுத்த ஒரு இயக்கம், 42 அணைக்கட்டுகளை கட்டி தந்த ஒரு இயக்கம், மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்கம். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பை வேறாக மாற்றிய ஒரு இயக்கம், பெண்களுக்கு சொத்துரிமையை தந்த இயக்கம், பெண்களை முதல் முறையாக காவல்துறையில் சேர்த்த இயக்கம், இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தந்த இயக்கம், இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை தந்து அவருடைய வாழ்வு மேம்பட பணியாற்றிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை ஒரே வரியில தீய சக்தின்னு ஒரு தலைமுறையிட்ட கொண்டு போய் நீங்க கடத்துறீங்கல்ல, அப்ப அது எவ்வளவு கோவம் வரும்? ஒரு சின்ன பசங்க வந்து சின்ன பசங்க நான் சொல்றது 10 பருவத்து இளைஞர்கள், சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை விட்டு 10 பருவத்து இளைஞர்களை விட்டு மாபெரும் தலைவர்களை நீங்க வந்து கண்ணாமண்ணான்னு பேச வச்சு அழகு பார்த்து சிரிச்சீங்களா? அது எவ்வளவு பெயின், அது எவ்வளவு வலி இல்லையா? நான் இப்பவும் உங்ககிட்ட சொல்றேன், இதை விடுங்க. இந்த 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 வெறுப்பு அரசியல், இந்த உள்நோக்க அரசியல், இதை விட்டு உள்ளபடியே நீங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கதாநாயக பிம்பத்தை உடைச்சு முதல்ல ரோட்டுக்கு வாங்க, மக்களோட நில்லுங்க. அவன் உங்க வண்டி பின்னாடி ஓடி வர்ற அந்த கலாச்சாரத்தை மாத்துங்க. நானும் ஒன்ன மாதிரிதான்பான்னு சொல்லுங்க. அவனை சந்திங்க. நீங்க அவனை ஃப்ரீக்வெண்டா சந்திச்சிட்டீங்கனாலே உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கதாநாயக பிம்பம் உடையும். அதை நீங்க அனுமதிக்க மறுக்கிறீங்கிற கோபம் தான் எனக்கு. நீங்க பனையூர்ல கூட அவனை சந்திக்க மறுக்கிறீங்களே. எல்லாரும் சந்திச்சு ஒரு வாட்டி கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ எடுத்துருங்க, முடிஞ்ச அளவு. வர்ற ரசிகர்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு. பனையூருக்கு எப்போ வந்தாலும் உங்களை பார்க்கலாம். அல்லது இந்த மணிக்கு போனா கட்சி ஆபீஸ்ல அவர் இருப்பாருங்க, அவரை போனா அவர் ஈஸி. எதுவுமே நீங்க எளிதில் கிடைப்பதற்கரிய பொருளின் மீதுதாங்க ஒரு மோகம் இருக்கும் எப்பவும் சமூகத்துக்கு. நீங்க உங்களை கிடைப்பதற்கரிய ஒரு பொருளா வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா, அதுதான் சிக்கல். அரசியல் அப்படி செய்யாதீங்க. நீங்க எளிமையா வாங்க, உங்களை அந்த இடத்துக்கு நிறுத்துங்க, மக்களோட நில்லுங்க. திமுக ஆட்சி அமைந்த பிறகு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகள் எதுன்னு இருக்கோ சுட்டி காட்டுங்க, போராடுங்க, மக்களோட நில்லுங்க. மக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக் கொண்டு மீண்டும் வாக்கு கேளுங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டா யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது வேற, அது தனி. ஆனா அது எதையும் செய்யாம நேரா அவங்களுடைய திரைக்கவச்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து மாபெரும் ஆளுமைகளை, தலைவர்களை வாய் போன போக்குல பேசுவேன் என்று சொல்வதும், இளைஞர்களை எப்படி வைத்து அப்படி பேச வைப்பதும் நாகரிக அரசியலா என்பதை தயவு கூர்ந்து சிந்திச்சு பாருங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நான் வந்து ஹார்ஷா பேசினா பலரும் கோவம் வருது. நான் வந்து அன்போட சொல்றேன், நான் தாவேகா தோழர்களுக்கு சொல்றேன், சிந்திங்க. இல்ல நாங்க அவங்களெல்லாம் அப்படித்தான் பேசுவோம்னு சொன்னா உங்களுக்கு புரியுற மொழியில தான் எங்க கிட்ட இருந்தும் பதில் வரும். அதுக்கப்புறம் ஐயாடி ஆத்தாடினா பழங்குங்க. புரியுதா? எவ்வளவுதான் சொல்றது? அதனால மாபெரும் ஆளுமைகளை, தலைவர்களை அதுபோல் பேசாதீர்கள். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போது உறுதி. நீங்க உடனே எனக்கு சொல்றதுக்கு கூட பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. எப்படின்னா, இப்ப சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், சில தங்கைகள் பேசுனதெல்லாம், ஒருவேளை அவர் ஆட்சி அமைக்காட்டா என்ன பண்ணிப்பாங்க, அதெல்லாம் தயவு செய்து அது இல்ல. அரசியல்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் நடக்கிறது. ஜெயலலிதாமாவே தோற்றுக்கிறாங்க. கலைஞர், எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது தொடர்ந்து 2-3 சட்டப்பேரவைகளில் திமுக தோல்வி அடைந்திருக்கிறது. ஜெயலலிதாமாவே தோத்திருக்கிறாங்க. புரியுதா? அதெல்லாம் இல்ல. ஒரு விழுக்காடு வித்தியாசத்தில் 2016 திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்திருக்குது. சோ வெற்றி தோல்விங்கிறது தான் அரசியல் கணங்க. யாருக்கும் இங்க வந்து என்ன கிடையாது, நிரந்தர வெற்றி நிரந்தர தோல்வி அப்படிலாம் கிடையாது. அதனால இதை எதுக்கு சொல்றேன்னா, தாவேக்காவை சேர்ந்த இளைஞர்கள், 10 பருவத்து இளைஞர்கள், குறிப்பாக சகோதரிகள், தங்கைகள், தம்பிகள்லாம் இந்த பக்குவத்துக்கு வாங்க. விஜய் அவர்கள் இதை நீங்க பக்குவப்படுத்துங்க. நீங்க இது குறித்து பேசுங்க. தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே நீங்க கூட பேசுங்க. அல்லது தேர்தல் முடிவுகள் வெளியாகி தொடங்கி ஓரிரு மணி நேரத்துக்குள்ள முடிவுகள் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். யூகித்தவுடன் தயவு செய்து நீங்க இதை உங்க ரசிகர்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யுங்க. நாம களத்தில் ஆரோக்கியமான சண்டையை எப்பொழுதும் செய்வோம். ஒன்ன மைண்ட்ல வச்சுக்கங்க. தாவேகாவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும். நான் பாஜக வந்து லிஸ்ட்ல விட்டுறேன். பாஜக கூட எனக்கு சேர்த்துக்க மனசுல. ஈவன் சரி ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கூட வேணும் சேர்த்துக்கலாம். எல்லோருமே இந்த சண்டைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் நன்மைக்காக செய்வீர்களே என்று சொன்னால் நம்ம எல்லாரும் அப்படி செய்வோம். தமிழ்நாட்டின் நன்மை அல்டிமேட் சண்டை. அந்த சண்டையினுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியாக இருந்தால் தமிழ்நாடு நம்மை கொண்டாடும் என்று சொல்லி
மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்ற ஊர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.